இன்று திங்கட்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம் 28ஆம் நாள். இன்றைய திதி சதுர்த்தி, மாலை 6:18 மணி வரை, பின்னர் பஞ்சமி. இன்றைய நட்சத்திரம் பூசம், இரவு 11:48 மணி வரை, பின்னர் ஆயில்யம். யோகம், நாள் முழுக்க சித்த யோகம். இன்றைய நாள் மேல் நோக்கு நாள். சந்திராஷ்டமம் நாள் முழுதும் தனுசு ராசிக்கு. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் பகல் 12 மணி வரை. குளிகை பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். கரணம் வணிஜை பத்ரம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய சிராத திதி வளர்பிறை சதுர்த்தி. இன்றைய விசேஷம் சதுர்த்தி விரதம், நவிநந்தி நாயனார் சேக்கிழார் திருநட்சத்திர தினம். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 10/6/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 28ஆம் நாள் திங்கட்கிழமை. இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே சிறப்பாக முடியும். தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். பழைய கடனை பற்றி நீங்கள் அவ்வப்போது யோசிப்பீங்க. நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் புதிய பங்குதாரரை சேர்ப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சதிகளை முறியடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. சிலர் உங்களுடைய உதவியை நாடுவாங்க. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். ஆடை ஆபரணம் சேரும். வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். அழகும் இளமையும் கூடும். முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியும். நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் வந்து சேரும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால நீங்கள் செலவுகளை குறைக்க முடியாமல் திணறக்கூடிய சூழல் ஏற்படும். தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும். சிலர் உங்களுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுவாங்க. அதே நேரத்தில் கவன மறதியாலையும் சில பிரச்சனைகள் வரக்கூடிய நிலை இருக்குது. அவசர முடிவுகளை தவிர்க்கணும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தை பற்றிய வீண கவலைகள்லாம் வந்து போகும். வெளி வட்டாரத்தில் நீங்கள் யாரையும் விமர்சிக்க வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வாகனங்கள் பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. வாகனம் பழுதாகக்கூடிய சூழலும் ஏற்படலாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள்லாம் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். நண்பர்கள் உறவினர்கள்லாம் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. எதிர்பாராத பணவரவு உண்டு. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் உங்களுடைய திறமை பாராட்டப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் செயலில் வேகம் கூடும்.
உடன் பிறந்தவர்களால் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் இன்றைய நாள் உங்களை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழல் ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நிலை இருக்குது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்று வருவீங்க. புதிய முயற்சிகள்லாம் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு முக்கியமான அறிவுரைகள் எல்லாம் தருவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால சிலர் உங்களை சீண்டி பார்ப்பாங்க. உடனே உணர்ச்சி வசப்பட்டு கத்தாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் எதையுமே செய்ய தொடங்குவீங்க. பிள்ளைகளால் உங்களுடைய மதிப்பு கூடும். கல்யாண பேச்சுவார்த்தையெல்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நிலை இருக்குது. மனைவி வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. தாய் உடல் நிலைமை சீராகும். வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்களை சேர்ப்பீங்க. உத்தியோகத்தில் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். எதிர்பாராத பணவரவு உண்டு. வழக்கு விஷயங்கள்லாம் மிகவும் சாதகமாகக்கூடிய நிலை இருக்குது. அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். முக்கிய பிரமுக அறிமுக நட்பும் கிடைக்கும். அதன் மூலம் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகள் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மீனராசிக்காரருக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை எல்லாம் நீங்கள் மேம்படுத்துவீங்க. ஆடம்பரமான செலவுகளை எல்லாம் குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை நீங்கள் கண்டறிவீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களுக்கு வழியை உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.